இல்ல இல்ல, எத்தனை மாசம் குழந்தை? 3 months. 3 மாசமா? உங்க பாப்பாவா? யார் பாப்பா மேடம்? இல்ல வெளியே தான் சார். வெளியிலயா? சரி சரி. அது எதனா ஒரே பிரைஸா? பிரைஸ் ஒரே ஒரே ரேட்டான்னு கேக்குறேன். ஆமா, அதுல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது. ஆமா, ஒரு காஃபி அதுல அப்படிங்களா? இருந்து எதுவுமே ரெடியூஸ் ஆகாது. ஓ, இது நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை கிச்சனை வர மாட்டாங்க? A to Z எதுவும் இல்லை, நான் தான் இருப்பேன். ஓகே, காஃபி மா. ஓ கூட, ஏன்னா எங்களுக்கு தெரியாது இதை பத்தி எதுவும், அதனால அவங்க ரொம்ப குழந்தை இல்லாதவங்க, ஒரு 10-12 வருஷமா. காசுலாம் ஒரு மேட்டர் இல்ல, நாளைக்கு வளர்த்து நம்ம ஒரு ஆளாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது. எந்த ஒரு எனக்கு என் சைடுல இருந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? பேப்பர் ஒர்க் A to Z எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். என் சைடுல வந்து மெட்டீரியல் மட்டும் தான் நான் கொடுப்பேன். மெட்டீரியல் இது ஓகே. ஓகேவா? மத்ததெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். என் சைடுல இருந்து எதுவுமே வராது. நாட் ஈவன் சிங்கிள் பேப்பர் வராது. இல்ல நாளைக்கு எங்கன்னா, இப்போ தமிழ்நாடு தானே, இல்ல வேற எங்கன்னா தமிழ்நாடா இல்ல வேற எங்கன்னா பேரண்ட்ஸ் எதுவும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணின்னு வந்து எதுவும் கேட்க மாட்டாங்களா? நான் உங்களை சொல்றது புரியுதா? புரியல எனக்கு, அதான் கேக்குறேன். ஃபேஸ் பண்ணிக்குவேன், நான் பாத்துக்குவேன். அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க கேஷ் கொடுத்த உடனே 1/2 hour வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். மினிமம் லோக்கல்ல வச்சுதான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி 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 ப்ராசஸ் எப்படி இது? இப்ப நம்ம வரணும்னா பார்க்கணும்னா இப்போதைக்கு வரணும் பார்க்கணும். நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 15 ஒரு கால் பண்ணுங்களேன் கால் பண்ணவா? அவ்வளவு நேரம், ஏன்னா இவங்க எனக்கு கால் அடிச்சுட்டே இருக்காங்க. நீங்க என்னன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க 10 லட்சம் அது அது வந்து மேட்ரே இல்ல மேடம், மேட்ரே இல்ல மேடம். அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு விஷயம், நமக்கு ஏதாவது சொன்னீங்களா? நமக்குனா இல்ல, நான் அத எதுவும் சொல்லல. சே அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம். அது எதுவும் வேணாமா? வேணாம் வேணாம் வேணாம். அவங்க குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. நீங்க 10 ரூபா சொன்னீங்கன்றத நான் 10 ரூபா பேசிட்டேன். நான் இவகிட்ட இன்னும் விஷயமே சொல்லல. இவளுக்கு ஜஸ்ட் போட்டோ நைட் நீ அனுப்பிச்சு விட்டல, அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்டி. சொல்லல. நீ 1 ரூபாய் 2 ரூபாய் வெச்சு பேச மாட்டியா? சொல்ல மாட்டியாக்கா? எனக்கு வேணாம். நைட் இத பார்த்தனே செமையா அழுதுட்டேன். சரி விடு, நீ இத மட்டும் ஃபைனல் பண்ணு, நான் 6 o'clock பேசுறேன். சரி ஓகே. 6 மணிக்கா மேடம்? அப்படியே எனக்கு அந்த கொஞ்சம் பாப்பா இருந்துச்சுன்னா வீடியோ இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க மேடம். அனுப்பி விடு. டெலீட் பண்ணிட்டேடி நீனு. சரி நான் அனுப்பி விடுறேன். நான் வந்து என் கமிஷனை சொல்லல, எதுவுமே சொல்லல. அவளுக்கு நைட் எனக்கு வந்தது, நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த கூமுட்ட அக்கா வந்து என்கிட்ட போன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும். என்கிட்ட எதுவுமே கேட்கல. நான் காலையில 9:30க்கு மீட்டிங்ல உட்காந்தவ இப்பதான் லஞ்சுக்கு வெளியே வந்தேன். சரிங்களா? அவங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லி இருந்திருப்பேன் விஷயத்த. ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான். நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்ப கூட ஒரு பேபி, இப்ப 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஓகே 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 ஓகே. அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம, அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ, அவ கமிஷன் இல்லாம வந்து வேலை செய்ய மாட்டா. அவ 3 லட்சம் ரூபாய் வைக்காம நீ எப்படி சொல்லலாம்னு என்ன புடிச்சு ஏறுற மச்சி. நான் சொல்றதுக்கு இல்ல, நான் அந்த அக்கா கிட்ட சொல்றதுக்குள்ளயும் அந்த அக்கா போட்டு விட்டாங்கம்மா, எனக்கு லைன்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா டிராப் பண்ணிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப கூட ஒரு ஏதோ ஒரு இது வேணும்ல, ஒரு 2 ரூபா. இப்போ நான் நைட்டு ஒருத்தர்கிட்ட காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு ஒண்ணு வந்திருக்கேனே, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னீங்களேண்ணே, நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க இது அப்படின்னு பேசிட்டு இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. ஆனா அந்த பொண்ணு இவளுக்கு ஏதோ என் தெரிஞ்ச 3 ரூபா அதிகம் இல்ல, ஏதோ ஒரு 2 ரூபானா கூட பரவாயில்ல. இது திடீர்னு வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா ஏத்துறேன்னா எப்படி இது? 2.5 லட்சம். ஆனா எதுல வேணா கம்மி பண்ணிக்கிறேனா, அந்த பொண்ணு கம்மி பண்ண மாட்டானா? 2 ரூபா வேணா வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு கம்மி பண்ணாதுன்னா எனக்கு டீலர் இல்லாம போயிரும். அந்த பொண்ணு வாடகை தாய் வச்சுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ரவுண்டா போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் என்னன்னா இருக்கு சொல்லுங்க. 2,000 ரூபாய்ல அவளுக்கு பாதி எனக்கு பாதி. உண்மையே சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்லணும்? இப்ப அவ எந்துல கை வைப்பா? நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய் பண்ணுங்க ப்ளீஸ். நான் எப்பவுமே அனுப்ப மாட்டேன். சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா? சரி 2 சரி நீங்க விட்டுருங்க. இல்ல ஓகே, நான் 2 ரூபாய் பண்ணுங்க, நான் 12 ரூபாய்க்கு முடிச்சிருங்கண்ணா. இதுக்கு மேல நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க.
ப்ராசஸ். இப்போ நான் இது அவர்கிட்ட இது பேசிட்டேன். ஒண்ணும் ப்ராசஸ் கிடையாது. ஆ, நான் ஒண்ணு சொல்றேன்ல, ஆ. நீங்க தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்கறது தான். குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது, எல்லாமே நீங்க இருக்கு. யாருன்னு எனக்கு ஆனா தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அவரு பணம் பார்ட்டி தான். நீங்க நீங்க நான் ஒரு மாவட்ட தலைவரா நான் இது பண்ணி தரேன்னா எதுக்குன்னா அது கார்த்தி ஆ, கார்த்தி ஹலோ, ஆ, இது ஆ. இல்லீகலா பண்ற விஷயம், புரியுதா? சரிங்க, என்கிட்ட நான் காசை இருக்குன்ற கொடுத்தா நீங்க ப்ரூஃப பொருள் நான் கொடுக்க போறீங்க, குடுத்துட்டேன். அவ்வளவுதானே? ஆமாங்க. அவ்வளவுதான். அது நீங்க காசை நான் கையோட எத்தனை பக்கத்து அது பக்கத்துல ஆஹா, நீங்க பக்கத்து பாட்டு காசு பக்கத்துல வச்சு எடுத்துட்டு குடுக்க போயிட்டீங்கன்னா முடியாது, புரியுதுங்களா? ஆ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரா இருந்தாலும் டவுட் பக்கத்து வருங்க. பக்கத்துல வச்சு ஏங்க, ஆ, என் வீடு தீபாக்கு தெரியும், தீபா வீடு எனக்கு தெரியும். உங்களுக்கு தீபா மேல இருந்தா நீங்க வாங்க. ஏன்னா ஆ, எனக்கு இந்த நம்பிக்கை இல்லாத கஸ்டமர் கிட்ட நான் பேசுறது அவசியம் இல்லை. என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்குங்க. ஆ, ஏன்னா இதை நான் வீட்லயே வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆ, சரி. நான் உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடி போல. எங்க ஸ்பாட்ல வச்சு கொடுக்க முடியாதுங்க. ம். அப்ப நான் என்ன ஒரு 10 பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் தூரத்துல தான், ஆ, ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. ஆ. 10 to 15 மினிட்ஸ் தூரத்துல தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து நான் உங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஓ, புரியுதா? அதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, எந்த ஒரு டீடைல்ஸுமே வராது. பாப்பா வரும் நான் உங்களுக்கு, எவ்வளவு அவ்வளவுதான். எவ்வளவு தரணும் உங்களுக்கு? அப்போ நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு தரணும் உங்களுக்கு? எனக்கு 10 ரூபாய் கொடுங்க, 2 ரூபாய் அட்வான்ஸ்ல வைங்க. ம், உங்ககிட்ட இருக்கட்டும் ஹோல்டுல. ம், என் கமிஷன், என் ஃப்ரெண்டு கமிஷன் உங்ககிட்ட இருக்கட்டும். ம். 10 ரூபாய் கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். அண்ணா குட் ஆ மார்னிங் அண்ணா. குட் மார்னிங்மா. என்னமாச்சு? அந்த பாப்பா இல்லையாம்மா? ஃபர்ஸ்ட் அண்ணா ஒரே நாள்ல முடிஞ்சிரும்ண்ணா. நீங்க எப்படி சொல்றது, 1 ரூபாய் பேரம் பேசினா கூட அவளுக்கு வச்சுக்க மாட்டாளுங்க, கடன் முடிச்சு விட்டுருவாளுங்க கைக்கு வந்த உடனே. அவளுக்கு அதை முடிச்சிட்டு இப்ப அடுத்தது அனுப்பி விட்டாங்க. இப்போ நீ சொன்னா ஹோல்டு பண்ணுவேன், இல்லன்னா இதையும் நான் விட்டுருவேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஏன்னா அதான் 12 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டால, வெயிட் பண்ணு, நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அம்மா அப்படின்னு. அவரு ஒரு கனவே கண்டாருமா, அந்த குழந்தைய வச்சு ஒரு போட்டோ வச்சு இருந்தாலும் அவ்வளவு காலையில அழுகுறாருமா. ஆனா இப்ப கூட உங்களுக்கு 18 days பேபினா, அது ஆ 20 நாள் 22 நாள் குழந்தை தானே இப்ப நான் அனுப்பி இருக்கிறது. நீங்க 13 ரூபாய் சொன்னோடனே நீங்க ஒத்துக்கலண்ணா. அவளுகளுக்கு தேவை பணம்ண்ணா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கண்ணா, நான் ஒண்ணுமே பண்ண ஆக முடியாது. மொத்தத்துல அப்போ கூட 1 ரூபாய் தானே கம்மி பண்ண. நீங்க நேத்தே என்ன ஒரு அண்ணா அட்வான்ஸ் என்ன பண்ணி விடுங்கன்னா கூட நான் பேச்சு வாங்கி அண்ணா கொடுத்துருப்பேனே. அண்ணா ஆ என்ன நீங்க தப்பு சொல்லாதீங்க. எனக்கு பார்ட்டி குடுக்குறாங்க. ம் ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணி பேசினேன். அவளுக்கு அதை முடிச்சுட்டாளுங்கன்னா நான் ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் நீங்க கேட்டதுனால அவங்க குழந்தை இல்லையாண்டி எனக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி சொன்னதுனால பாண்டிச்சேரியில இருந்து இப்ப நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன் ஈவினிங்குள்ள. ம் என்ன ம். சொல்றீங்களோ சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு விட்டுருவேன் நானு. எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவரு எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு இதுல ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு குழந்தைய காட்டியாவது அவருக்கு மனசையாவது அவரை ஆட்டி விட்டுறணும். வேற வழி கிடையாது எனக்கு. இப்ப நான் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. 18ல இருந்து 22 நாள் பாப்பா. ம். ஓகே சொன்னீங்கன்னா நான் அவங்க கிட்ட ஓகே சொல்லி கொண்டு வர சொல்லுவேன். நீங்களே எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க ஏன்னா அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாம போயிடும். அதான் பாப்பா கொஞ்சம் நீங்க போட்டோ பாத்தீங்களா? பார்த்தேன். கொஞ்சம் கருப்பா இருக்கு. அனுப்பிச்சது. ஆ ஆமா ஆமா. ஆ ஆ. வேணும்னா சொல்லுங்க, வேணான்ட்டீங்கன்னா அப்புறம் பாப்பாவை பார்த்துட்டு அதனால சொல்றேன். அம்மா எதனா ஒண்ணு குழந்தைய கொடுத்துடணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு. இப்ப வேணும் வேணாம்லாம் இல்ல. இப்போ இப்போ அவங்க ஒரு அந்த கிளையண்ட்டுக்கு வேணுமா வேணாமான்னு நம்ம கேட்கணும்ல. இப்ப அவர் கிளையண்ட்டுக்கு நான் அனுப்பிட்டேன். அவர் என்னங்க நீங்க அப்புறம் சொல்லுவீங்க நான் இது ஒரு கனவு கோட்டை கட்டிடுவேன், அதுக்கப்புறம் இதுவும் வராதுங்க அப்படின்ட்டு அவர் புலம்புறாரு. நான் சொல்றேன், இது நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் ஓகே சொன்னி நான் அவளை கிளம்ப சொல்லுவேன் நானு. அவரு நீ பாத்துட்டு உண்மையாலே குழந்தைதான் அவங்க கையில இருந்துச்சுன்னா சொல்லு, நானே வந்துடுறேன், வந்த உடனே நான் காசு கொடுத்துட்றேன்ட்டு கையோட நான் இன்னைக்கு முடிச்சு விட்டுருன்றாரு. அதுதானா? ஆ பாப்பா வருதுன்னா நான் போவேன். ம். கேஷ் எடுத்துட்டு போனாதான் பாப்பாவை நான் எடுத்துட்டு வர முடியும். சரி சரி சரி. ஆ நீங்க 2 ரூபாய் மட்டும் தான் ஹோல்டுல வைக்க முடியும். 10 ரூபாய் கொடுத்தாதான் அவளுக்கு கொண்டு வருவாள். இல்ல இவங்க என்னவோ சொன்னாங்க, நீங்க ஏதோ எடுத்துட்டு வரீங்கன்னாங்க பாப்பாவை விநாயகபுரத்துக்கு, அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். இல்லண்ணா, எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொன்னாலும் எடுத்துட்டு வருவா. ஆனா வீடு வேண்டாண்ணா. வீடு வேணாம், அதுதான் நான் சொல்றேன். வீடு கூட வேணாம். எனக்கு ஒரே ஒரு வீடியோ கால் மட்டும் காட்டிட்டேன்னா முடிஞ்சிச்சுல, அவங்களுக்கு உடனே வந்துருவாங்க. எதுக்கு அவங்க போய் போறாங்க தெரியுமா? இந்த ஸ்கேம்ல இவங்க இதுக்கு முன்னாடி மாட்டியிருக்காங்க. அதனால இது சொல்றான். நான் 4 பிள்ளைங்களை வச்சிருக்கேன். சரிம்மா. வரக்கூடாது, புரியுதுங்களா? நான் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இல்ல இல்ல அது ஓகேமா. குடுக்கறதுன்னா என்னுடைய கனவு இருக்கிறவங்களுக்கு குடுக்கறது இல்ல. நம்புனா வர சொல்லுங்க, காதும் வச்சு நான் முடிச்சு தரேன். எனக்கு இது ஸ்கேம் எல்லாம் கிடையாது. 10 ரூபாய் குடுத்தீங்கன்னா 2 ரூபாய் ஹோல்டுல வைங்க, நான் பாப்பா கொடுத்துட்டு 2 ரூபாய் வாங்கிக்குவேன். என்ன நம்பி வரதா இருந்தா வாங்க. முன்ன பின்னா 20 நிமிஷம் ஆகும். லோக்கல்லே எங்கேயாவது பார்க்ல எங்கேயாவது இருந்தீங்கன்னா அதான்
அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல எங்கேயாவது தூரமா இருந்தோம்னா நீங்க கார்லயே உட்காருங்க, ம். 20 மினிட்ஸ் அவ்வளவுதான், போயிட்டு வந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் நான் பண்ண முடியும். நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும்னாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றேன்ல. நான் சரிம்மா சரிம்மா கேக்குறது நான் செய்யறதுக்கு ரெடி. நீங்க கேளுங்க, நான் பண்ணி தரேன்.